ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சாக்ஷி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு குழம்பு. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பூண்டு குழம்பு செய்ய ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 10 பல் பூண்டு, ஒரு சட்டியில் அதாவது 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சோடனே 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நீங்கள் வதக்கிங்க. உங்களுக்கு வடவும் வாசனை வரும். இப்போ நீங்கள் வச்சுருக்க வெங்காயத்தை முழுசாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸ் ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நான் தோராயமாக 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுவேன். வெங்காயம் நீங்கள் உப்பு ஆட் பண்ணும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒன்றா நல்லா வதங்கினோடனே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு சொம்பு புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன் நான் புளி தண்ணி அதிகமாக ஊற்றுறேன்னா உங்களுக்கு காரக்குழம்பு சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நான் தண்ணியோட அளவு 1/4 டம்ளர், அதாவது 1/4 டம்ளருக்கும் கம்மியாக கொஞ்சம் எடுத்துருக்கேன். நான் புளி தண்ணி அதிகமாக ஊற்றுறதுனால இப்போ ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்கணும். அதனால் தட்டு போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே, மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி.